ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது என்ன பொருள்னா முருகனுக்கு விசேஷமான பொருள் தான். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ லேட் பண்ண வேண்டாம், வாங்க நம்ம டைரெக்டாக வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ முருகப்பெருமானுடைய ஒரு விசேஷமான பொருளை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுடைய அனைத்து கோயில்களிலும் நமக்கு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய, நாம் வந்து நெற்றியில் வந்து இடக்கூடிய திருநீறு, அந்த விசேஷமான திருநீறு பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன இருக்குது, திருநூறுனா சாதாரண திருநூறு தானே அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும். பட் திருநூறே வந்து பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது. அதில் ஒவ்வொரு வகையும் வந்து ஒவ்வொரு விதமாக வந்து தயாரிப்பாங்க. ஸோ வந்து திருநீர் வந்து என்னென்ன வகைகள் இருக்குது, அது எப்படி வந்து தயாரிக்கிறாங்க, எந்தெந்த திருநூரை எந்தெந்த முறையில் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி திருநீரை வந்து நம்ம பூசிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் பலன்கள் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நாற்றம் வந்து போகும். சரிங்களா. திருநூறு வந்து அதாவது ஒரு ஒரிஜினலான திருநூறை நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா ஒரு தெய்வீக மனமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட திருநூறை பூசினால் என்ன ஆகும் அப்படின்னா, உடல் நாற்றம் வந்து போகும். அதுக்கப்புறமா நம்மளோட ஏதாவது ஒரு கிருமியால் நம்ம வந்து நோய்வாய்ப்பட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நோய் கிருமிகள் வந்து சாகடிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஸோ நோய் கிருமிகள் வந்து சாகும். அது போக நம்ம உடம்பு வந்து சுத்தமாகும். திருநீரை வந்து நீங்கள் பூசினீங்கனாலே ஒரு வந்து பாசிட்டிவான ஸ்மெல் வந்து உங்கள் மேலே இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து அந்த நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிரிஸ்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உடம்பு வந்து சுத்தமாகும். அது போக வியாதிகள், எந்த வியாதிகள் இருந்தாலும், இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ ஏதோ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாமியை நினச்சிட்டு திருநீர் எடுத்து குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நெத்தியில் வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமா வாயில் கொஞ்சம் போடுவாங்க. சரிங்களா. இதனால் என்ன பண்ணால் வியாதிகள் வந்து ஒழியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் அதனால் எதாவது பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட பில்லி சூனியம் பிரச்சனைகளை வந்து போகக்கூடிய தன்மை வந்து திருநீருக்கு இருக்குது. அது போக முகத்துக்கு வந்து அழகு தரும். திருநூறு பூசினால் என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாய்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி திருநூறு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திருநூறு வைக்கக்கூடிய ஆண்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க. ஸோ முகத்திற்கு வந்து அழகை வந்து தரக்கூடியதாவது ஒரு அழகுக்கு மேலே ஒரு அழகை சேர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த திருநூறுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் நெத்தியில் வந்து திருநீரை இடும்போது உங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் புத்தி வந்து கூர்மையாகும். ஞாபக சக்தி அதிகமாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக புத்தி கூர்மை வந்துடும். ஸோ புத்தி கூர்மை வரும். அதுக்கப்புறமா ஞானம் உண்டாகும். ஞானம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை, எல்லாமே ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு நிலையை அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம யோசிக்கக்கூடிய அந்த ஞானம் வந்து உண்டாகும். அதுக்கப்புறம் பாவங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவங்களை தீர்க்கக்கூடிய தன்மை வந்து இந்த விபூதிக்கு இருக்குது. விபூதி மீன்ஸ் திருநூறுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பரமநடியை போய் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது பரமநடி வந்து சேர்க்கும் இந்த திருநூறை வந்து பூசிக்கிட்டோம் அப்படின்னா. இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி உடல் நாற்றம் போகும், நோய் கிருமிகள் சாகும், வியாதிகள் ஒழியும், உடம்பு சுத்தமாகும், முகத்திற்கு அழகு தரும், பில்லி சூனியம் போகும், ஞானம் உண்டாகும், புத்தி கூர்மை உண்டாகும், ஞாபக சக்தி வளரும், அதுக்கப்புறம் பாவங்களை தீர்க்கும், பரமநடி சேர்க்கும். இந்த மாதிரி பாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா. இந்த பாயிண்டெல்லாம் வந்து யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திருமூலர் வந்து திருநூறு அணிந்த என்னென்ன அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநூறில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். மொத்தம் திருநூறில் வந்து பார்த்திங்கன்னா 4 வகைகள் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது நார்மலாக திருநூறுனால் ஒயிட்டாக இருக்கும், ஸ்மெல் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அதுலேயே 4 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கல்பம், இன்னொன்று வந்து அணுகல்பம், 3வது உபகல்பம், 4வது வந்து அகல்பம். சரிங்களா. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், கல்பம், அணுகல்பம், உபகல்பம், அகல்பம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ இதை வந்து எந்தெந்த திருநூறு வகைகள் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கல்பம் நான் ஃபஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த திருநூறை வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, கன்றுக்குட்டி, அதாவது கன்று இருக்குது பார்த்தீங்களா, கன்றுக்குட்டியோடு இருக்கக்கூடிய ஒரு நோய் இல்லாத ஒரு பசுவோட சாணம் வந்து பூமியில் விழாமல், அந்த சாணம் வந்து அந்த பசு இடக்கூடிய சாணம் வந்து பூமியில் படாது இந்த திருநூறு தயாரிக்கிறதுல. இது வந்து என்னென்னா, கன்று கூடி சேர்ந்து இருக்கக்கூடிய நோய் இல்லாத ஒரு பசுவோட சாணத்தை பூமியில் வந்து படாமல் ஒரு தாமரையோட இலையில பிடிச்சு அதை உருண்டையாக்கி ஒரு சில மந்திரங்களை சொல்லி சிவாக்னி அப்படிங்கிற அந்த ஒரு அக்னியில் வந்து எரித்து எடுக்கக்கூடிய திருநீர் தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பத்தின்னூறு, அதாவது கல்பம், அதாவது கல்பத்தின்னூறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணுகல்பம் அப்படிங்கிற
திருநூறு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து காடில் வந்து கிடைக்கக்கூடிய பசுஞ்சாணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நார்மலாக காடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய பசு சாணத்தை எடுத்து முறைப்படி வந்து தயாரிக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா அணுகல்ப திருநூறு. ஃபஸ்ட்டு சொன்னது கல்ப திருநூறு என்னென்னா, கன்றுக்குட்டி கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நோயற்ற ஒரு பசுவுடைய சாணத்தை வந்து பூமியில் படாமல் அதை வந்து தாமரை இலையில் உருண்டையாக்கி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சில மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு சிவாக்னியில் வந்து எரிச்சு எடுப்பாங்க. அது வந்து கல்பத்தின்னூறு. அணுகல்பம்னா சாதாரணமாக காடுகளில் கிடைக்கக்கூடிய பசுஞ்சாணங்களை வச்சு முறைப்படி வந்து தயாரிக்கிறது வந்து அணுகல்பத்தின்னூறு. இந்த அணுகல்பத்தின்னூறு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூமியில் வந்து படக்கூடியது. காடுகள்னால் அது வந்து பூமியில் பட்டு இருக்கும். ஸோ இது வந்து பூமியில் வந்து பட்டு இருக்கக்கூடிய ஒரு பசுஞ்சாணம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உபகல்பம். இப்போ அந்த கல்பத்தின்னூரை தவிர ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பூமியில் பட்டு எடுத்து எரித்து சாம்பலாக்கக்கூடிய திருநூறு. ஆனால் கல்பத்துக்கு மட்டும்தான் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த பசுவோட சாணம் வந்து பூமியிலேயே படாமல் தாமரை இலையில் பட்டு உருவாக்கக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உபகல்பம்னா மாட்டு தொழுவம் இல்லைன்னா மாடுகள் வந்து மேயும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய சாணத்தை வந்து காட்டு தீயில் வந்து எரித்து பின்னாடி சிவாக்னியில் எரித்து எடுப்பாங்க. இதுக்கு மேலே சொன்னது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு சிவாக்னியில் எரித்து எடுக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு சொன்ன 2 டைப்பு. இந்த 3வது டைப் என்ன பார்த்தீங்கன்னா, மாட்டுத்தொழுவம் இல்லைன்னா மாடு வந்து மேயக்கூடிய இடங்களில் இருந்து எடுத்த சாணத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு காட்டு தீயில் எரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவாக்னியில் எரித்து எடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உபகல்ப தின்னூறு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அகல்பம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த அகல்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையுமே சேகரித்து கொடுக்கக்கூடிய சாணத்தை வந்து சுள்ளிகளில் எரித்து எடுப்பாங்க. இந்த சுள்ளினா தெரியும் பார்த்திங்களா, அந்த காடுகள் இருக்க சுள்ளிகள், அந்த சுள்ளிகளை வச்சு எரித்து எடுப்பாங்க. இது வந்து அகல்ப தின்னூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் பெஸ்ட்டு தின்னூறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா கல்பம். இது வந்து என்னோட ஓன் சஜஷன் தான். உங்களுக்கு வந்து எந்த தின்னூறு நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தின்னூரோட ஸ்பெஷல் பாயிண்ட்ஸு ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா, இல்லை இது உங்களுக்கு புதுசாக இருக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கா? நான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். பட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ தின்னூரோட மகிமையை, தின்னூரோட வகைகளை, அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், தேங்க்யூ.